கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை ஆடி மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு, உங்கள் ஆலோசகர் யார்? இன்றைய தியான வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தியானம். ஒரு ஐக்கியத்திலுள்ள 2 விசுவாசிகளுக்கிடையிலே குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கருத்து முரண்பாடு நாளடைவிலே பிரிவினையை உண்டாக்கிற்று. அவர்களில் முதலாவது விசுவாசியானவன் தனக்கு ஆதாரமும் நியாயமும் கிடைக்க வேண்டுமென்று அவிசுவாசியாக இருந்த தன்னுடைய உறவினரிடம் சென்று சபை ஐக்கியத்தில் நடந்த சம்பவங்கள் யாவையும் விளக்கமாக கூறினான். உறவினராக இருந்த அவிசுவாசி மிகவும் மூர்க்கம் கொண்டு, நீ பயப்படாதே, அடுத்த முறை நான் அந்த மனிதனை சந்திக்கும் போது இதற்கு ஒரு முடிவை காண செய்வேன் என்றான். மற்றைய விசுவாசியானவனோ மனம் உடைந்தவனாய் சபையை குறித்த பாரமும் விசுவாசிகளின் ஐக்கியம் தங்கள் பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிறது என்று துக்கமடைந்தான். தன் மனதில் உள்ளவைகள் யாவையும் தியான வேளையிலே தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்தான். ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாடினான். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிகள் யாவரும் ஒரே வீட்டாரும் ஒரே சரீரமாயும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். அநித்தியமான இந்த வாழ்க்கையின் வழக்குகளை தீர்க்கும்படி யாரிடம் ஆலோசனைகளை நாடுகின்றீர்கள்? அவிசுவாசிகள் உங்கள் ஆலோசகராக இருந்தால் அவர்களுடைய ஆலோசனை யாரிடமிருந்து வருகிறது? மாம்சத்திற்குரியதா, ஆவிக்குரியதா? நீங்கள் பயப்படும் நாளிலே யாரை நம்புவீர்கள்? தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஜெபம் செய்வோம். உம்முடைய பிள்ளையாகிய என்னை அழைத்த தேவனே, சகோதர சிநேகம் என்னில் நிலைத்திருக்கவும் நான் நிதானமற்று போகும் வேளையிலே பாவம் செய்யாதபடிக்கு என்னை கரம் பிடித்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடக்கம் 39ஆம் வசனம் வரை.